ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன ஏதோ பச்சையாக தெரியுது, பச்சை தண்ணி மாதிரி தெரியுது, பக்கத்தில் மிளகு சீரகம் பூண்டு தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? எஸ், ரசம் தாங்க. அதுலேயும் முக்கியமான ரசம். இப்போ பாருங்க, தாம்பூலத்துக்கு முக்கியமானது வெத்தலைங்க. இந்த வெத்தலையை வச்சு தான் இன்னைக்கு நான் ரசம் செய்ய போகிறேன். சூப்பரான ரசங்க. கண்டிப்பாக கோல்டு இருக்க சமயத்தில் இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட வேணாம், டைரெக்டாக ரசம் வச்சு ஒரு டம்ளரில் ஊற்றி காஃபி மாதிரி உட்காந்து ருசிச்சு குடிச்சு பாருங்க. அப்போ தெரியும் இந்த ரசத்தோட பெருமை என்னன்னு. வாங்க, இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்க, இது எங்கள் வீட்டு பின்னாடி எங்கள் ஹவுஸ் ஓனர் வச்சுருக்காங்க. செடிங்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் போல தான். இது இன்னொரு நாள் நான் வீடியோவாக போடுறேன். இப்போ நான் ரசம் வைக்கிறதுக்கு இதிலேருந்து தான் நான் 2 வெத்தலை எடுத்துக்க போகிறேன். நிறைய மேலே வரையும் படர்ந்து இருக்கும், மேலே எடுக்க முடியாது. அதனால் கீழே போல் கொஞ்சம் பச்சைன்னு இருக்கிற வெத்தலையை பார்த்து நான் எடுத்துட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே தான் பறிக்கணும், ரொம்ப ஒட்ட பறிக்கக்கூடாது. இப்போது நான் 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லுக்கு ஒரு 10-12 பல்லு இருக்கும். இது ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால நான் ஒரு 10-12 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு முக்கியமானவர் நம்ம வெத்தலையை நான் நல்லா முன்ன பின்ன கழுவி எடுத்துருக்கேன். நம்ம அரைக்கும் போது இந்த காம்பை கிள்ளி எடுத்துடலாம். இப்போ வாங்க, அடுத்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முக்கியமானவங்க வெத்தலையும். இப்போ என்ன டிஷ்ஷு செய்கிறோம்? ரசத்துக்கு தேவையான புளி கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன், இந்த அளவு. இதை நம்ம இந்த மிளகு சீரகம்லாம் அரைக்கிறதுக்குள்ள இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் ரசம் வைக்க போகிறேன். ஸோ நான் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரையட்டும். இப்போது வெத்தலையில் இந்த காம்பு ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், ஒரு 3/4 இந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த வெத்தலையை நல்லா, இதில் தூசு இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு நல்லா இப்படி உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு, சீரகம், பூண்டு வந்து தோல் உரிக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியே விடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஒரு 4ஆக வெட்டி இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் ஒன்றும் பாதியமாக மசிகிற அளவுக்கு அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்படி அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே எடுத்து வச்சிருக்க ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸில் போட்டு எடுத்தால் போதும். காஞ்ச மிளகாய் உடையிற அளவுக்கு போட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்ச புளி கரைசலோட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க இது. இந்த மழை காலத்தில், இந்த குளிர் காலத்தில் இந்த வெத்தலை ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு சளி சரியாக போகும். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ரசம் இது. நார்மலாக நம்ம மிளகு ரசம், பூண்டு ரசமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான். அதுலேயும் இந்த வெத்தலை ரசம் வந்து ரொம்ப சூப்பரானது. உங்களுக்கு சளிக்கு நல்ல ஒரு ரெமெடி. மிக்ஸி ஜார்லேயும் நம்ம கொஞ்சம் இருக்கும் மசாலா, அதையுமே அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு ஃபுல்லாக இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கிணத்துல ஃபுல்லாக வைக்க போகிறேன். ஸோ இதில் 3/4 தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3/4 தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக உப்பு மாத்திரம் செக் பண்ணிக்கோங்க எடுத்து.
நான் உப்பு செக் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் சூடானதும் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க ரச கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து அதில் ஊற்றி விடுங்க. இப்போ அடுப்பை நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. சுற்றி நுர கட்டி லேசாக கொதி வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நுரைச்சி வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் எடுத்து வைக்க போகிறேன். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதில் நம்ம கொதிச்சு எடுத்து வச்சிருக்க ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். இதுனா ஊற்றும் போதே உங்களுக்கு வாசனை நல்லா தெரியும். ஆவி பறக்குது பாருங்க. இப்போ நல்லா கோல்டாக இருக்கும் போது இதில் ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றி நல்லா சிப் பண்ணி குடிச்சு பாருங்க. உங்களுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இப்போ சுவையான வெத்தலை ரசம் தயார். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. கண்டிப்பா ஆரோக்கியமானதும் சுவையானதும் கூட. கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.